செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஒவ்வொருவரும் எப்படி ஆர்வம் காட்டினாங்களோ அதே மாதிரி தான் வயதானவர்களும் தள்ளாடும் வயதிலும் கூட அவர்கள் ஆர்வம் காட்டினாங்க. பல இடங்கள்ல அவங்க நீண்ட வரிசையில காத்திருந்து அவர்கள் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. 100 வயதை கடந்தவர்களும் கூட அந்த வீல் சேர்ல அவங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. அது குறித்த ஒரு செய்தி தொப்பியும் இப்ப பார்க்கலாம். கோவை தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் பாட்டி வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். 108 வயது இயற்கை விவசாயியான பாப்பம்மாள் பாட்டி தனது சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர். வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தனது வாக்கை பதிவு செய்ததாக அவர் தெரிவித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ரங்கசமுத்திரத்தில் 99 வயதான மூதாட்டி பாப்பம்மாள் தனது வாக்கினை பதிவு செய்தார். அவருக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் உதவியாக இருந்தனர். 90 வயசு மட்டும் போட்டுக்கிறேன் ஓட்டு. நடக்க முடியாது போட்டேன் சாமி, நடக்க முடியாது போட்டேன் சார். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டியைச் சேர்ந்த 102 வயதான மூதாட்டி தனது வாக்கினை பதிவு செய்தார். கூன் விழுந்த நிலையில் காம்பு ஊன்றி நடந்து வந்த மூதாட்டி வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இதேபோல் நாகை வாழ்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி கணபதியின் மனைவி காமாட்சி தனது வாக்கினை பதிவு செய்தார். 101 வயதான காமாட்சி புதுச்சேரியிலிருந்து தனது சொந்த ஊருக்கு 150 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மூதாட்டியின் கடமையை கண்ட ஊர் மக்கள் அவரை ஆறத் தழுவி வரவேற்றனர். திருப்பூரில் வாக்களிக்க வந்த 90 வயது மூதாட்டிக்கு பெண் காவலர் ஒருவர் உதவினார். முருகம்பாளையம் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு 90 வயது மூதாட்டி கோவிந்தம்மாள் வாக்கு செலுத்த ஆர்வமுடன் வந்தார். அவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து வாக்குச்சாவடிக்குள் அழைத்துச் சென்ற பெண் காவலரும் மாநகராட்சி ஊழியர்களும் வாக்களிக்க உதவினர். இது ஒருவரும் இருக்க மூத்த குடிமக்கள் சிலரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதது அவர்களை வருத்தமடைய செய்தது. வாக்குச்சாவடிகளுக்குள் வந்து தங்கள் பெயர் இல்லை என்று ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சென்னை கோடம்பாக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த 103 வயது முதியவர் நாராயணன் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதை அறிந்ததும் வருத்தமடைந்தார். ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியவில்லை எனவும் அவர் மனவேதனை அடைந்தார். காத்தால் எழுந்திரிச்சு சொல்லியிருந்தேன், நான் ஓட்டு போட போகிறேன், ஓட்டு போடுவேன், ஜாலியாக அந்த உரிமையை பார்த்தேன். ஆனால் உங்கள் பேர் இல்லை எடுத்துருங்க அப்படின்னா என்ன எவ்வளோ மனசாக எவ்வளோ தெரியுமா? அது என்னவோ எழுத மாதிரி இருக்கு. அதனால தெரியும் கிடைக்காது, அபூர்வம். அதாவது அதனுடைய வலிமை, அந்த ஊரோட பவர் தெரிய வேண்டாமா? நாட்டு பற்ற வேண்டாம், அந்தந்த நாட்டு பற்ற வேண்டாம். இதேபோல் கோவை சுகுணாபுரத்தில் குர்ஷித் பிபி என்ற மூதாட்டியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் கண்ணீர் விட்டு அழுதார். இது அங்கிருந்தவர்களை மன வருத்தம் அடைய செய்தது. பெயர் நீக்கம் குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, பிப்ரவரி மாதம் முதலே வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினோம் என தெரிவித்தார். முன்கூட்டியே கண்டறிந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தபால் வாக்குகள் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகத்திலும் ஏராளமான முதியவர்கள் தபால் வாக்குகளை அளித்தனர். இருப்பினும் தபால் வாக்களிக்க முடியாத முதியவர்கள் வாக்குச்சாவடிகளில் வந்து வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.